இனிமேல் நம்ம சேனலில் இப்படி தான் தொடர்ச்சியாக நம்மளோட ட்ராவலிங் வீடியோ வரும்போது நம்ம ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 30-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். இந்த 60 கிலோமீட்டர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ. உங்களை நம்பி தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்மளோட டெய்லி நம்மளோட வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வந்துடும். வந்துட்டு அந்த ரயில்வே கேட்டை தாண்டி இப்போ மணிகண்டம், அதாவது இப்போ மணிகண்டத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து தான் வந்து பஞ்சப்பூர் ரீச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு திண்டுக்கல், 2வது மதுரை, 3வது புதுக்கோட்டை. இந்த 3 பைபாஸ் தாண்டி தான் நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறோம். டெய்லி பாருங்க, 2 சைடு சூப்பராக இருக்கும். விஷுவல் 2 சைடுமே பாருங்களேன், பச்சை பசேன்னு இருக்கும். அப்படியே மாடுச்சுன்னா பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் நான் சொன்னேன், மணிகண்டம் ப்ளஸ் இது வந்துட்டு மதுரை பைபாஸ். ரைட் சைடில் போகணும்னா மதுரை, லெஃப்ட் சைடில் போகணும்னா திருச்சி சென்னை பைபாஸ். இதில் டோல்கேட் தாண்டினா சென்னை தான். ஒரே சென்னைனா சென்னை இல்லை, சென்னை ஹைவேஸ். நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மேலே போர்டே போட்டுருக்கு பாருங்க, திண்டிவனம், சென்னை, பெரம்பலூர். நம்ம சிஎம் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தான் நம்ம திருச்சியை ராஜினாமா பண்ணாங்க. அவருக்கு இவ்வளோ பேர் திருச்சி ஆதரவு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சா அசால்ட்டாக திருச்சி ராஜினாமா பண்ணாரு. எனக்கு இதை ஏன் இப்போ சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இங்கே பெரம்பலூர் 2 இடத்துல இருந்தாரு, திருச்சி டு பெரம்பலூரில். அது என்ன பெரம்பலூரில் மட்டும் இருந்துக்கிட்டு திருச்சி எதுக்காக ராஜினாமா பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. திருச்சி தான் இங்கே பல பேரோட கனவாகவே இருக்கு. கோட்டைன்னு சொன்னாங்க. அந்த அப்படிப்பட்ட கோட்டையை உடச்சிட்டு நீங்க ஏன் கட்டாம விட்டீங்கன்றதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. நான் கேட்கவே இருந்தேன், அதான் உங்கள்கிட்ட டைரக்டாவே கேட்டுட்டேன். நீங்க வந்துட்டு எதிர்த்து நின்று ஜெயிச்சிட்டீங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க அப்படின்னா முழுக்க மக்களோட ஒரு முடிவு மட்டும்தான், வேற யாரும் முடிவுமே இல்லை. மக்கள் ஆனா திருச்சியை ராஜினாமா பண்ணதுல இங்க பல பேர் ஓட்டு போட்ட பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சரி நம்ம திருச்சிக்கு வந்துட்டு ஜெயிக்க வச்சுட்டோம், திருச்சிக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான். ஆனா அப்படிப்பட்ட திருச்சியை நீங்க வந்துட்டு ராஜினாமா பண்ணது யாருக்குமே பிடிக்கல. மக்களோட தரப்புல வந்து நான் சொல்றேன், அப்படின்னு நீங்க திருச்சிக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இந்த எளிய மேரேஜ் பாலம், இந்த பஸ் ஸ்டாண்டு டு மன்னார்புரம் பாலம், கிராப்பட்டி போற பாலம், இந்த கிராப்பட்டி டு மஞ்சப்பூர் போற பாலம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் கட்டி கொடுங்க. பாலங்கள் வந்துட்டு பெண்டிங்கா இருக்கு. அடுத்தடுத்து நீங்க உடைக்கதான் நினைக்கிறீங்க, தயவுசெய்து உடச்ச இடத்துல சரி பண்ணி கொடுங்க. மக்களுக்கு ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. சரி பண்ணவே மாட்டாங்க. அது என்ன சரி பண்றாங்க, வேலை நடக்குது, ஸ்லோவா வேலை நடக்குது. கேட்டா நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. நீங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இடமலைப்பட்டி புதூர் பாலத்துக்கு கூட ஆல்ரெடி ஒரு வழி இருக்கு, அந்த 2-3 வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இடமலைப்பட்டி புதூர் பாலத்துக்கு மேரேஜ் பாலத்துக்கு ஒரே வழிதான். நம்ம வந்துட்டு தெப்பகுளத்துல இருந்து தில்லைநகர் போனா 3 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது இருக்கு. அந்த 3 கிலோமீட்டருமே அது ஒரு கரூர் பைபாஸோட ஒரு ரூட்டு. அதனால அந்த பைபாஸ்ல போறக்கூடிய வண்டியும் வருது, நம்ம சிட்டிக்குள்ள போகக்கூடிய வண்டியும் வருது. இந்த மாதிரி வந்துட்டு 2 வண்டியுமே வரனால ரொம்ப இடையூறா இருக்கு போக்குவரத்து. தயவுசெய்து அந்த பாலத்தை சீக்கிரம் திருச்சியில ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு உடையாமட்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஏர்போர்ட் போய் ஆட்டோ எடுத்துட்டு ஓட்ட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.